Praise the Lord, dear children. We welcome you all in the name of our Lord and Savior Jesus Christ to this Jehoshama Sunday Class online program. உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெகோஷமாவின் ஆன்லைன் சண்டே கிளாஸ் ப்ரோக்ராமுக்காக வரவேற்கிறோம். ஆண்டோடைய ஒரு வார்த்தை வசனத்தை படிக்கலாம். Jesus loves little children. According to Mark chapter 10 verse 16. He took them up in the arms, put his hands upon them and blessed them. மார்க்கு 10:16 வசனம். அவர்களை அணைத்து கொண்டு அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை ஆசீர்வதித்தார். தேவன் சிறு பிள்ளைகளை நேசிக்கிற தேவன், அவர்களை ஆசீர்வதிக்கிற தேவன். இதனால் இப்பொழுது இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்பாக நம்ம ஜெபத்திற்கு போகலாம். நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த நேரத்துல இந்த ஆன்லைன் ப்ரோக்ராமுக்காக ஜெபம் பண்ணலாமா? ஜெபிக்கலாம். கண்களை மூடுங்க, கை கூப்பி ஜெபிக்கலாம். அன்புள்ள இயேசப்பா, இந்த நல்ல வேலைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. இந்த ஆன்லைன் ப்ரோக்ராம்ல கர்த்தாவே எங்களுடைய பிள்ளைகளுக்காக தேவரீர் நடக்க போகிற இந்த ஆண்டவரே, இந்த ப்ரோக்ராம்ல உங்களுடைய கரம் பிள்ளைங்களோடு கூட இருந்து தேவரீ தாமே ஆண்டவரை வழி நடத்தி அவர்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே உங்களுடைய நாமத்துக்கு மகிமையாக செய்து கர்த்தாவே உம்மை தேடுகிற பிள்ளைகளாக, உமக்கென்று ஜீவிக்கிற பிள்ளைகளாக எல்லாவற்றையும் உடைய நாமத்துக்கு மகிமையாக செய்து முடிக்க எங்கள் பிள்ளைங்களுக்கு கிருபை செய்தரலும், பாடுகிற பிள்ளைகளை ஆசீர்வதித்தரலும் தேவரீர். அது மாத்திரமல்ல, மனப்பாட வசனம் சொல்கிற பிள்ளைகளை கூட அபரிமிதமாய் ஆசீர்வதித்து ஆண்டவரே இந்த தொடர்ந்து நம்முடைய ப்ரோக்ராமை கண்டக்ட் பண்ணுகிற ஒவ்வொருவருக்கும் உங்களுடைய இரக்கம், உங்களுடைய கிருபை, உங்களுடைய தயவு, உங்களுடைய வழிநடத்துதலை தந்து, உங்களுடைய தெய்வீக ஆலோசனையை தந்து, தெய்வீக வழி நடத்துதலை தந்து கர்த்தாவே நீர் வழி நடத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எங்களை தாழ்த்தி உடைய அன்பின் கருத்துக்குள்ளாக ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த ப்ரோக்ராம் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கத்தக்கதாக, அநேகர் உற்சாகத்தோடு இதை பார்க்கத்தக்கதாக, இந்த வசனங்களை கேட்கத்தக்கதாக, இதனால் ஆசீர்வதிக்கப்படத்தக்கதாக கர்த்தாவே நீர் கிருபை செய்ய வேண்டுமாய் இதில் கலந்து கொள்கிற ஒவ்வொருவரையும் உங்களுடைய கருத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் உங்களுடைய பிரசன்னம் மாத்திரம் எங்களோடு கூட இருந்து நடத்த வேண்டுமாய் உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். நாங்கள் பெற்ற சந்தோஷத்தை, நாங்கள் பெற்ற ரட்சிப்பை, நாங்கள் பெற்ற மகிழ்ச்சியை இதை கேட்கிறவர்கள், காண்கிறவர்கள் எல்லா பிள்ளைகளும் கூட பெற்றுக்கொள்ளத்தக்கதாக என் தேவன் கிருபை செய்ய வேண்டுமாய் எங்களை தாழ்த்தினவர்களாக, எங்களை அர்ப்பணித்தவர்களாக தொடக்கம் முதல் முடிவு மட்டும் உங்களுடைய பிரசன்னம் மாத்திரமே இருந்து வழி நடத்த வேண்டுமாய் இந்த கர்த்தராம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். The Bible says, Psalms 32:7, Thou art my hiding place, thou shalt preserve me from trouble, thou shalt compass me about with songs of deliverance. சங்கீதம் 32:7 வசனம். நீர் எனக்கு மறைவிடமாய் இருக்கிறீர், என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து இரட்சண்ய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர். We all will sing together the songs with the children. எல்லாம் பாட்டு பாட போறாங்க. நீங்களும் அவங்க கூட சேர்ந்து இந்த பாடல்களை நீங்க பாடணும். ஏன்னா சாங்ஸ் ஆஃப் டெலிவரன்ஸ்னா ரட்சண்ய பாடல்கள். எத்தனையோ ஆபத்துல இருந்து ஆண்டவர் நம்மள மீட்டிருக்கிறாரு இல்லையா? அதனால துதித்தலோடு நன்றியுள்ள இதயத்தோடு பிள்ளைகளோடு சேர்ந்து நீங்களும் பாடும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். Tamil chorus.
Yesu Prabhu, precious blood to go, clean chasing you life need soon. Hallelujah, hallelujah, hallelujah. Bible says, Psalms 119 verse 11, Thy word have I hid in my heart, that I might not sin against thee. சங்கீதம் 119 வசனம். நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்தேன். வசனங்களை மனப்பாடம் செய்கிறது ரொம்ப நல்லது. அதன்படி நம்ம இருதயத்துல வைத்து அதன்படி நடக்கும்போது நம்ம பாவம் செய்யாதபடி தேவன் நம்மளை பாதுகாத்துக் கொள்வார். ஆகையினால நீங்களும் வசனங்களை மனப்பாடம் செய்யுங்க. அதை நீங்க வீடியோக்களாக அனுப்பும்படி நாங்க உங்களை உற்சாகப்படுத்துறோம். வசனங்களை பிள்ளைகள் இப்படி சொல்லுவார்கள். We'll go to the memory verse recitation session. My name is Jude. I'm from KG class. Matthew 5:12. Rejoice, be exceeding glad, and great is your reward in heaven. For so persecuted they the prophets which were before you. Praise the Lord. I am Joel from KG English Boys. Matthew 5:12. Rejoice and be exceedingly glad. Rejoice and be exceedingly glad, for great is your reward in heaven. So they persecuted the prophets who were before you. Praise the Lord. 1 Thessalonians chapter 5 verse 26 to 28. Greet all the brethren with a holy kiss. I charge you by the Lord that is episode be read unto the holy brethren. The grace of our Lord Jesus Christ be with you. Amen. Praise the Lord. I am Jonah from Junior 1 Thessalonians chapter 5 verse 26 to 28. Greet all the brethren with a holy kiss. I charge you by the Lord that this epistle be read unto all the holy brethren. The grace of our Lord Jesus Christ be with you. Amen. Praise the Lord. My name is Yuna Celestina from KG, Matthew 5:12. Rejoice and be exceeding glad, for great is your reward in heaven, for so persecuted they the prophet which were before you. Thank you. Praise the Lord. I'm R. Samson from Junior English Boys, Jehoshima. Today, I'm going to recite 1 Thessalonians chapter 5, verse 26, 27, and 28. Greet all brethren with a holy kiss. I charge thee by the Lord Jesus Christ that this epistle be read unto all the holy brethren. May the grace of our Lord Jesus Christ be with you all. Amen. We come to the important session of this program. That is sharing the word of God. கர்த்தருடைய வார்த்தை இப்பொழுது மிகவும் கவனத்தோடு ஜெப சிந்தையோடு நாம் கேட்க கடவும். சரி பிள்ளைங்க எல்லாரும் நீங்க முதல் சுவிசேஷ பிரயாணம் பவுலுடைய 2வது சுவிசேஷ பிரயாணம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம 3வது பிரயாணத்தை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நம்ம ஜெபம் பண்ணி ஆரம்பிக்கலாம். எங்களை நேசிக்கிற அன்புள்ள கர்த்தாவே, இந்த அருமையான சாயங்கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கடந்த 2 வாரங்களாக இந்த முதல் 2வது சுவிசேஷ பிரயாணத்தை படிக்க உதவி செய்து பவுல போகின்ற வாழ்க்கைக்காக ஊழியத்திற்காக ஸ்தோத்திரம். இன்னைக்கு கூட இந்த 3வது பிரயாணம் படிக்க போகிறோம். எங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்க, ஆசீர்வாதமாக இருக்க உதவி செய்தலும், பிள்ளைங்களும் கேட்குற மற்றவங்களுக்கும் அது ஆசீர்வாதமாக இருக்க உதவி செய்தலும், ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் எங்களோட இருந்தாலும் ஆண்டவரே, எங்களுக்கும் உங்களுடைய வார்த்தையை சொல்றதுக்கு வேண்டிய கிருபையை தந்தாலும், உங்களுடைய தெளிக்கப்பட்ட ரத்தத்தின் கீழாக வைத்துக்கொள்ளும், சத்திரின் காரியங்களை அவமாக்கலும், உண்மை ஏற்றுக்கொள்ளாத பிள்ளைகள் உண்மை ஏற்றுக்கொள்ள உதவி செய்தலும். இயேசு கிறிஸ்து மூலமாய் தாழ்வுகளை எடுக்கிறோம் பிதாவே. ஆமென். சரி, நம்ம பவுலுடைய முதல் 2 பிரயாணத்தை பார்த்தோம். எப்படி ஆண்டவர் அவருக்கு அற்புதமாக ஒவ்வொரு முறையும் உதவி செய்தார், உதவி செய்யறதுக்கும் ஆளுங்களை கொடுத்தாருன்னு நம்ம பார்த்தோம். சரி, பவுல் மறுபடியும் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யணும்னு நினைக்கிறாரு. அதனால மறுபடியும் அவர் ஊழியத்தை ஆரம்பிக்கிறார். இப்போ எங்கேருந்து ஆரம்பிக்கிறாருன்னா, இப்போ கலாத்தியா, இந்த இடத்துல இருக்கு கலாத்தியா, பிரிக்கியா, இந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்கிறார். இந்த இடம் பேர் தான் கலாத்தியா. இங்கே ஆரம்பிக்கிறார், கலாத்தியான்ற இடத்துல ஆரம்பிக்கிறார். சரி, இந்த கலாத்தியா இடத்துல ஊழியம் செஞ்ச பிறகு தான்
அங்கே இருக்கிற விசுவாசிகளுக்கு அந்த நிருபம் எழுதுற பைபிளை நம்ம கலாத்தியர் அப்படின்றத நிருபம் படிக்கிறோம். போன தடவை சொன்னால் ஒவ்வொரு ஊருக்கும் போகும்போது ஒவ்வொருத்தருக்கும் அவர் இந்த நிருபத்தை எழுதுறாருன்னு பார்த்தோம். இன்றைக்கி இந்த கலாத்தியா போயிருக்காரு. அந்த கலாத்தியா நாட்டில் இருக்கிற விசுவாசிகளுக்காக கலாத்தியா நிருபம் எழுதியிருக்காரு. சரி, பவுல் வந்து இந்த இடத்துல தான் வந்து பவுல் பிரிக்கியா, இந்த கலாத்தியா பிரிக்கியா இந்த இடத்துல இருந்து தான் இந்த சபைகள்லாம் இருக்குது. ஏற்கனவே பவுல் போயிட்டு வந்த இடம்தான் இந்த லீஸ்திரா, தெர்பை, எக்கோனியா, அப்புறம் அந்தியோகியா. இதுக்கெல்லாம் போன இடத்துக்கெல்லாம் மறுபடியுமா போகிறார். ஏன்னா திரும்பவுமா அவங்கள போய் சந்தித்து பார்த்துட்டு வந்து ஊழியத்தை பலப்படுத்துறதுக்காக போகிறார். சரி, இப்போ அந்த ஊழியத்தெல்லாம் அங்கே முடிச்சுட்டு இப்போ எபேசு பட்டணத்துக்கு வர்றாரு. இங்கே தான் எபேசு பட்டணம் இருக்குது. எபேசு பட்டணத்துக்கு வந்த பிறகு அங்கே இருக்கிற விசுவாசிகளை கேட்குறாரு, நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றீங்களா அப்படின்னு கேட்குறாரு. இப்போ அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் பரிசுத்த ஆவியை எங்களுக்கு தெரியலையே, நாங்கள் கேள்விப்படலையே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் எந்த ஞானஸ்நானம் பெற்றீங்க அப்படின்னு கேட்கும்போது, நாங்கள் வந்து யோவான் கொடுத்த ஸ்நானத்தை தான் அறிஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பவுல் என்ன செய்கிறாரு, ஏசு கிறிஸ்துவ நாமத்தினால நீங்கள் ஞானஸ்நானம் பெறணும்னு சொல்கிறார். இப்போ எபேசு சபையில் அந்த விசுவாசிங்க வந்து ஏசு கிறிஸ்து நாமத்தினால ஞானஸ்நானம் பெற்றாங்க. அப்போ பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டாங்க. பாருங்க, நீங்கள் கூட பிள்ளைங்க யார் யாரெல்லாம் இன்னும் ஞானஸ்நானம் எடுக்கலையோ நீங்கள் ஞானஸ்நானத்துக்கு ஆண்டவருக்கு கீழ்ப்படிக்கணும். இப்போ பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவர் நமக்கு கொடுத்தா வரோம். நான் ஆரம்பத்தில் கூட சொன்னேன், ஊழியத்தில் பவுலியும் அந்த பர்னபாயும் ஊழியத்துக்காக பரிசுத்த ஆவியானவர் தான் அனுப்பினார். அதே போல் இப்போது நமக்கு கூட பரிசுத்த ஆவியானவர் அவரை நம்ம இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும்போது நம்ம உள்ளத்தில் வராரு. நம்மளை இன்னமும் கூட அவர் வழி நடத்துறாரு. பிள்ளைங்களா உங்களையும் வழி நடத்துகிறாரு, பெரியவங்களையும் வழி நடத்துறாரு. நீங்கள் கூட சின்ன வயசுலேருந்து பரிசுத்த ஆவியானவருடைய வழி நடத்துறதுல கேட்கணும், எப்படி செய்யணும், என்ன செய்யணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஒரு வழி நடத்துவார். சரி, அவங்க 12 பேர் எபேசு சபையில் ஆண்டவரை அங்கே ஏற்றுக்கொண்டாங்க. இப்போ பவுல் அந்த எபேசில் 3 மாதம் இருக்கிறார். அப்போ அவர் தொடர்ந்து ஆண்டவர் வார்த்தையை சொல்லிட்டு இருக்காரு. சில பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்க இருதயத்தை கடினமாக்கிட்டாங்களாம், அவிசுவாசிங்களாயிட்டாங்க. அப்புறம் இந்த மார்க்கத்தை நிந்திக்கிறாங்க. பாருங்க, நம்ம வந்து இருதயத்தை எப்பவுமே கடினப்படுத்தக்கூடாது. ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க, இருதயத்தை கடினப்படுத்துனதுனால பவுல் என்ன செஞ்சார், அவங்கள விட்டு விலகிட்டு அவர் திறனும் அப்படின்னு ஒரு வித்தியாசாலை ஒருத்தர்கிட்ட இருக்கு, அவர்கிட்ட போய் அங்கே போய் விசுவாசிங்களெல்லாம் கூட்டி வச்சுட்டு இருக்கிறார். ஆனால் பவுல் அங்கே வந்து இதுதான் ஆசியா, இதெல்லாம் ஆசியா. அங்கே 2 வருஷம் அங்கே இருக்கிறார். ஆண்டவருடைய ஊழியத்தை அங்கே செய்துருக்கிறார். பவுல் வாழ்க்கையிலேருந்து ஆண்டவர் அற்புதங்கள் செய்கிறார். என்ன செய்கிறாருன்னா, பவுல் போட்டிருந்த ட்ரெஸ்ஸு, வஸ்திரம் பாருங்க, அது இல்லைன்னா கச்சை, அந்த பெல்ட்டு யார் மேலே போட்டால் அவங்க சுகமாயிடுறாங்க. எப்படி இருக்குது பாருங்கள், அவர் பவுலுடைய வஸ்திரம் எவ்வளோ வல்லமை உள்ளதாக இருந்தது. பிணியாளிகள் சுகமாகனாங்களாம். அடுத்தது அசுத்தாவிங்க மேலே போட்டாங்கன்னா அசுத்தாவிங்க அந்த ஆவி வந்து விடுதலை பெற்றாங்க அதுலேருந்து. பாருங்க, பவுலுடைய ட்ரெஸ்ஸு எவ்வளோ எஃபெக்டிவாக இருந்திருக்கு பாருங்க. இப்போ நம்ம ட்ரெஸ் எல்லாம் வந்து யார் மேலே போட்டால் ஒன்றும் சுகம்லாம் ஆக போகிறது இல்லை. ஆனால் நம்முடைய ட்ரெஸ்ஸு நம்ம எப்படி இருக்கணும், நம்ம போடுற உடுப்பு வந்து தகுதியாக இருக்கணும். பைபிளில் தான் போட்டிருக்கு, நம்ம தகுதியான வஸ்திரம் போடணும். சரி, இப்போ அது முடிஞ்ச பிறகு அந்த அந்த பவுல் இன்னும் எபேசில் தான் இருக்கிறாரு. அங்கே ஒரு ஸ்கேவான் ஒரு பிரதான ஆசாரியர் இருக்கிறார். அவருடைய குமாரர்கள் 7 பேர் இருக்காங்க. அவங்க மந்திரவாதி. அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு ஆளுக்கு பொல்லாதாவை பிடிச்சிருக்கு. அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க, ஏசு கிறிஸ்து நாமத்தினாலே உனக்கு கட்டளை கொடுக்குறோம், நீ போ அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த பொல்லாதாவி என்ன பண்ணிச்சு, இந்த 7 பேர் மேலே அவங்கள வந்து துரத்தி அவங்கள என்ன பண்ணிடுச்சு, மேற்கொண்டுட்டு என்னன்னு சொல்லுது, நான் ஏசு கிறிஸ்துவையும் அறிவேன், பவுலையும் அறிவேன், நீங்கள் யார் இதை சொல்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. பாருங்கள், அப்போ இவங்களை காயப்படுத்திட்டு போயிட்டானோ அந்த பொல்லாத ஆவி பிடிச்சோம். அதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஆண்டவருடைய நாமத்தை நம்ம வீணில் வழங்கக்கூடாது அப்படின்னு தெரியுது. சரி, அப்புறம் இந்த எபேசில் ஒரு முக்கியமான காரியம் என்னன்னா, அந்த ஜனங்கள்லாம் வந்து மந்திரவாதி நிறைய பேர் இருந்தாங்க. அவங்க மந்திரம் செய்வாங்க. அப்போது இயேசு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க. ஆனால் அந்த புஸ்தகத்தை இனிமேல் அவங்க வச்சுருக்கக்கூடாது. அவங்க வச்சுருந்தாங்கன்னா திரும்பவும் அந்த மந்திர வேலைக்கு போயிடுவாங்க. அதுக்காக என்ன பண்ணாங்க, அந்த மந்திரம் செய்த புஸ்தகத்தெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, நெருப்பில் போட்டு எரிச்சிட்டாங்க. அது எவ்வளோ காசு வந்ததுன்னா 50,000 வெள்ளி வந்துதான். பாருங்கள், அவ்வளோ காசு வெள்ளி. ஆனால் அவங்க எரிச்சிட்டாங்க. எதுக்காக, திரும்பவும் அந்த பழைய தொழிலுக்கு
போகக்கூடாது, நம்ம ஆண்டவர் பிள்ளையாக மாறிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்க, அந்த புக்ஸ் எல்லாம் எரிச்சிட்டாங்க. இவங்க நம்ம கூட நம்முடைய வாழ்க்கையில் கூட தவறான காரியங்கள் என்ன இருந்தால் ஆண்டவரை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னால் நம்ம செஞ்சுருக்கலாம். இல்லைன்னா நீங்கள் உங்கள் செல்லை எவ்வளோ தேவையில்லாததெல்லாம் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதெல்லாம் என்ன பண்ணணும், நீங்கள் டிலீட் பண்ணிடணும். பாருங்கள், அவங்க அப்படி செய்யும்போது ஆண்டவரோட வசனம் அதிகமாக விரித்தடைந்துதான். சரி, இப்படி இருக்கும்போது பவுல் என்ன பண்ணுறாரு, அங்கேருந்து அவர் கூட இருந்தார் ஊழியத்தில் அந்த தீமோத்தேயும் எரஸ்துன்னு ஒருத்தர் இருக்கார். அவரை வந்து மக்கதோனியாவுக்கு அனுப்பிச்சிட்டார். பவுலோட ஊழியம் செஞ்சவங்க அந்த தீமோத்தேயும் எரஸ்துன்றவர் நீங்கள் யாருன்னு யோசிக்கலாம். அவர் வந்து ஒரு உக்ரானக்காரன், அவர் ஸ்டூவர்ட், ஒரு பட்டணத்துக்கு ஸ்டூவர்ட். பாருங்க, பவுலுக்கு ஊழியம் செய்யறதுக்கு நிறைய பேர் இருந்தாங்க. நம்ம முதல்ல பர்னபா பார்த்தோம், அப்புறம் தீமோத்தேயு வந்தார், அப்புறம் லூக்கா வந்தார். இப்போ இந்த எரஸ்து கூட பவுலோட ஊழியத்தில் உதவி செய்தார். பவுல் ஆனால் அவங்கள அனுப்பிச்சிட்டு அவர் 2 வருஷம் அந்த அந்த ஆசியாவிலே தங்கியிருக்கிறார். சரி, அங்கே இருக்கும்போது அங்கே இன்னொரு சம்பவம் நடக்குது. என்னதுன்னா, டெமெத்திரேயு அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து வெள்ளியில் எல்லாம் செய்கிறவர். அவர் வந்து என்ன பண்ணுவார், சின்ன சின்ன கோயில் செய்வார். அவர் வந்து அந்த அந்த ஊரில் எபேசு பட்டணத்தில் ஒரு தேவி, அவங்க சொல்லுவாங்க தேனாள் அப்படின்னு ஒரு இதை கும்பிடுறாங்க. அவர் என்ன செய்கிறாரு, நிறைய அந்த வெள்ளியில் சின்ன சின்ன கோயில் செஞ்சதுனால அது நல்ல அவருக்கு வியாபாரம். அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, தொழிலாளிகிட்டெல்லாம் வந்து என்ன சொல்கிறாரு, பவுல் என்பவன் இப்போ என்ன செய்கிறான், பிரசங்கம் பண்ணுறான். என்ன பிரசங்கம் பண்ணுறான், இந்த கையினால் செய்த தெய்வம் இல்லை அப்படின்னு சொல்கிறான். இப்போ அதனால என்ன ஆகும்போது நம்ம தொழில் வந்து அற்று போயிடும். அப்புறம் நம்ம தேவி, அந்த தேனாளுடைய தேவியுடைய என்ன ஆகணும், அவளுடைய பேர் கூட கெட்டு போவோம். அடுத்தது இந்த ஆசியா முழுவதுமே அவளுடைய பேர் வந்து அற்று போகுமே அப்படின்னு சொன்னோன்னா எல்லாம் ஒரே என்ன பண்ணுறாங்க, கலவரம் ஆயிடுச்சாங்க. அந்த எபேசு பட்டணத்தில் கலவரம் வந்து 2 hour சத்தம் போடுறாங்க. தேனாலே பெரியவள் கத்துறாங்க. அப்போ அந்த எபேசு பட்டணத்துக்கு சம்பிரதி அந்த அதிகாரி வர்றாரு. ஏன் இவங்கெல்லாம் என்ன கலவரம் நடக்குது என்னன்னு கேட்குறாரு. அப்போ இவங்க சொல்கிறாங்க, பாருங்க, ஆண்டவர் அவர் என்ன செஞ்சாரு, ஞானம் கொடுத்தாரு. என்னன்னு சொல்றாரு, இவங்க வந்து உங்க தேவியை வந்து தூஷிக்கிறவங்களும் கிடையாது, உங்க கோயிலை கொள்ளையடிக்கிறவங்களும் கிடையாது. டெமெத்திரேக்கும் அவனுடைய தொழிலாளிகளுக்கும் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அவங்க வந்து அவங்கள தீர்த்துக்கிட்டோம், அவங்க வழக்காடட்டும். நீங்கள் வந்து இதில் வந்து ஒன்றும் செய்கிறதுக்கு தேவையில்லை, இதை பற்றி நான் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டார். இந்த கூட்டத்தை அவர் கலைச்சிட்டார். பாருங்க, அன்னைக்கு அந்த பெரிய கலவரத்தை ஒன்றும் இல்லாதபடிக்கு செஞ்சுட்டார். இப்போ பவுல் என்ன பண்ணுறாரு, சரி இப்போ அதெல்லாம் முடிஞ்ச பிறகு பவுல் அடுத்த இடத்துக்கு போகிறார். அவங்க எங்கே வர்றாருன்னா, பவுல் வந்து இப்போ மறுபடியும் இந்த மக்கதோனியா போகிறார். அவங்க அந்த மக்கதோனியாவில் பார்த்தீங்கன்னா, இங்கே தான் வந்து நம்ம தெசலோனிக்கே பட்டணம் பார்த்தோம், பெரேயா பட்டணம் பார்த்தோம், இங்கெல்லாம் பிலிப்பி பட்டணம் இங்கே இருக்குது. இதெல்லாம் மறுபடியும் பவுல் என்ன செய்கிறாரு, பார்க்குறாரு. இங்கெல்லாம் வந்து அவங்களெல்லாம் சந்திச்சுட்டு கீழே வந்து கிரேக் இருக்குது, இங்கே வர்றாரு. இங்கே வந்து 3 மாதம் இருக்கார், கிரேக்கு தேசத்தில் 3 மாதம் இருக்கார். சரி, இங்கே முடிச்சுட்டு இங்கே வந்து போயிடலாம், இங்கே வந்து சீரியா தேசம் இருக்குது, இங்கே போயிட்டு இங்கேருந்து எருசலேமுக்கு போகலான்னு பிளான் போட்டார். ஆனால் யூதர்கள் வந்து அவனுக்கு விரோதமாக திட்டம் போட்டிருக்காங்க, பவுலுக்கு விரோதமாக. அது தெரிஞ்சிடுச்சு. அப்போ பவுல் என்ன பண்ணுறாரு, இந்த வழியாக போனால் நமக்கு ஆபத்து, அதனால் மக்கதோனியா வழியாக போகலாம் அப்படின்னு தீர்மானம் பண்ணார். பாருங்க, ஆண்டவருடைய பிள்ளைங்களுக்கு விரோதமாக ஏதாவது செய்யும்போது ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அவங்களுக்கு காட்டுறாரு. அப்போ பவுல் என்ன பண்ணுறாரு, ரூட்டை மாற்றிட்டார். இப்போ திரும்பமா என்ன பண்ணுறாரு, இந்த மக்கதோனியா, தெசலோனிக்கா, பெரேயா, அப்புறம் அந்த பிலிப்பி பட்டணம் இங்கெல்லாம் போகிறாரு. சரி, இங்கெல்லாம் போயிட்டு இந்த பிலிப்பி பட்டணத்துக்கிட்ட வந்த பிறகு அங்கே பக்கத்தில் நெக்ஸ்ட்டு வருது இந்த த்ரோவா வரணும். அவங்க பாருங்க இங்கே வராங்க மறுபடியுமா பிலிப்பி பட்டணத்தெல்லாம் இங்கெல்லாம் எல்லாரையும் சந்திச்சுட்டு இப்போ த்ரோவாக்கு வந்துருந்தார். த்ரோவாக்கு வந்து கப்பலில் தான் வர்றாரு அவர். பாருங்க, போன முறை கூட பார்த்தோம், அவங்க வந்து இந்த த்ரோவாக்கு வர்றதுக்கு அவங்க கப்பலில் வரணும். பாருங்க, அங்கே வரும்போது மறுபடியுமா இந்த யாரை பார்க்குறோன்னா லூக்கா வர்றாரு. ஊழியத்தில் லூக்கா வர்றாரு இவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு. அப்புறம் பவுலுக்கு வந்து நிறைய பேர் ஊழியத்தில் உதவி செய்கிறாங்க. முதல் முறை பர்னபா இருந்தார், 2வது முறை சீலா இருந்தார், தீமோத்தேயு இருந்தார், லூக்கா இருந்தார். இப்போ வந்து பவுலோட ஊழியத்தில் இவங்க எல்லா இடத்துலையும் ஊழியம் செஞ்சதுனால ஒரு இடத்துலேருந்து எல்லாரும் உதவிக்கு வராங்க. பாருங்க, இப்போ இங்கே வந்து தெர்பையில் வந்து
ஒருத்தர் வர்றாரு, அவர் பேர் வந்து சோபத்தர். தெசலோனிக்கே பட்டணத்தை வந்து அரிஸ்டர்க்கு, செக்குந்து அப்படின்றவர் வராங்க. அப்புறம் வந்து இன்னொரு இடத்துல வந்து தெர்பை, அங்கே தெர்பையில் வந்து தீமோத்தேயும் காயும் வராங்க. இப்போ ஆசியாவில் வந்து தீகிக்கு த்ரோப்பியும், அப்புறம் இந்த லூக்கா, இவங்க எல்லாம் சேர்ந்து இந்த ஊழியத்தை செஞ்சுட்டு இருக்காங்க. சரி, த்ரோவாவில் வந்த பிறகு அவங்க என்ன பண்ணுறாங்க, அது வாரத்தின் முதல் நாள் அவங்க என்ன பண்ணுறாங்க, அப்பம் பிக்கிறாங்க. ஓகே, இந்த வசனத்தை தான் பக்சிங் அங்கிள் வந்து நம்முடைய சபையிலலாம் முதல் நாள், வாரத்தின் முதல் நாள் அப்பம் பிக்கிறது வச்சுருக்காங்க. பாருங்க, மற்ற இடத்துலலாம் மாதத்துக்கு ஒரு நாள் இல்லைன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை அப்படி. ஆனால் நம்ம சபையில் மட்டும் பாருங்கள், அப்பம் பிக்கிறது வாரத்தின முதல் நாள். சரி, இங்கே ஒரு சம்பவம் நடக்குது. அங்கே த்ரோவாவில் இருக்கும்போது பவுல் பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்காரு. ஒரு வாலிபன் இருக்கான், அவன் பேர் ஐத்திக். அவன் என்ன பண்ணுறான், பவுல் பிரசங்கம் பண்ணும்போது எங்கே வந்து உட்காரணும், அது 3வது மடியில் நடக்குது. அவன் என்ன பண்ணுறான், ஜன்னலில் போய் உட்காந்துருக்கான். பாருங்க, வீட்டுக்கு வந்தால் ஆண்டை வாக்க கேட்க வரும்போது நம்ம எங்கே வரணும், உள்ளே வந்து உட்காரணும். இவன் என்ன பண்ணான், ஜன்னலில் உட்காந்துருக்கான். ஜன்னலில் உட்காந்துட்டு அவருக்கு பவுல் ரொம்ப நேரம் பிரசங்கம் பண்ணுறாரு. தூக்கம் வந்து மேலேருந்து கீழே வந்துட்டான். கீழே வந்து செத்து போயிட்டான். பாருங்க, இந்த வாலிபன் வாழ்க்கையிலேருந்து நம்ம ஒரு பாடம் கற்றுக்கணும். ஏசப்பா வீட்டுக்கு வரும்போது பின்னால் உட்காரக்கூடாது. பின்னால் உட்காந்திங்கன்னா ஏஞ்சி போகலாம் அப்படின்னு ஒரு சோதனை வரும். நான் ஃப்ரெண்ட்ஸு கூப்பிடுவாங்க. அப்போ உட்கார இடம் சரியான இடத்துல உட்காரணும். அடுத்தது தூக்கம். பாருங்க, தூக்கத்தினால என்ன ஆகிட்டான், கீழே வந்து மறிச்சு போயிட்டான். அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் கூட தூக்கத்தை பற்றி ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா தூக்கத்தை விரும்பாதே நீதிமொழிகளை படிக்கணும். விரும்பினால் தரித்திரன் ஆவாய். பாருங்க, அந்த பையன் அவன் இறந்துட்டான். இப்போ பவுல் திருப்பியுமா கீழே இறங்கி போகிறாரு. இறங்கி போய் அவனை என்ன பண்ணுறாரு, உயிரோட எழுப்பிட்டார். பாருங்க, எப்படி ஆண்டவர் அற்புதமாக பவுல் மூலமாக இந்த அற்புதத்தை செய்தார். சரி, இவங்க நெடுநேரம் பண்ணிட்டு எல்லாம் முடிச்சுட்டு இப்போ பவுல் இங்கே வர்றாரு. இங்கே வந்தோடனே பாருங்க, இந்த மிலேத்துன்னு ஒரு இடம் இருக்குது. அதுக்கு முன்னால் மித்திலேனே ஒரு பட்டணம். அங்கே வந்துட்டு இங்கே மிலேத்துக்கு வர்றாரு. மிலேத்துக்கு வந்துட்டு மிலேத்துக்கு பக்கத்தில் தான் எபேசு இருக்குது. அந்த எபேசு பட்டணத்துக்கு அவர் போல. ஆனால் என்ன பண்ணுறாரு, அந்த எபேசில் இருக்கிற விசுவாசிங்களெல்லாம் இங்கே வர சொல்கிறார். இந்த மிலேத்து பட்டணத்துக்கு வர சொல்கிறார். ஏன்னா அவன் வந்து எருசலேமில் போய் பெந்தேகோஸ்தே பண்டிகை வருது, அதில் இருக்கணும்னு சொல்கிறதுக்காக அவங்களே இங்கே கூப்பிட்றாரு. எதுக்காக கூப்பிட்றாருன்னா, பவுல் வந்து இதான் கடைசியாக அவங்கள பார்க்க போகிறார். எபேசு விசுவாசிங்களை அதை தான் கடைசியாக பார்க்க போகிறோம். அப்போ அதனால் அவங்களோட பேசணும் அப்படின்றதுக்காக கூப்பிட்டுருக்காரு. கூப்பிட்டுட்டு அவங்கக்கிட்ட எப்படி நான் ஊழியம் செஞ்சேன் அப்படின்னு சொல்கிறார். எப்படி ஊழியம் செஞ்சார், மனத்தாழ்மை, மிகுந்த மனத்தாழ்மையோடு கண்ணீரோடு நான் உங்களுக்கு ஊழியம் செய்தேன். அப்புறம் கண்ணீரோடு உங்களுக்கு நான் உங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை சொன்னேன். நான் எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அப்புறம் சொல்லிட்டு இன்னொரு முக்கியமான சொல்கிறாரு, இனிமேலே நான் உங்கள் முகத்தை பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறார். அது இந்த பகுதி வந்து நான் கூட என்னோட வாழ்க்கையில் கூட ஒரு முறை நடந்தது. எப்படி நடந்ததுன்னா, நான் வந்து ஹைதராபாத்தில் இந்த பவுலுடைய மிஷினரி பிரயாணத்தை சொல்லிட்டு இருந்தேன். பிஹெச்எல் இருந்த அசம்பிளியில் சிஸ்டர்ஸ் மீட்டிங்கில் அதை வந்து நான் படிச்சுட்டு இருந்தேன். அப்போது எங்கள் அம்மா உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க. நான் வந்து அவங்கள பார்க்கறதுக்கு வந்திருந்தேன். நான் அவங்க எப்பயுமே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகுங்க, அப்புறம் சரியாயிடுவாங்க, போயிடுவாங்க அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். கரெக்டாக நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது படிச்சுட்டு இருந்தேன். என்ன படிக்கிறேன்னு கேட்டாங்க. நான் வந்து இதை படிச்சுட்டு இருந்தேன், பவுல் சொல்கிறத நீங்கள் என் முகத்தை பார்க்க மாட்டீங்க அப்படின்னு அந்த வசனம் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ அவங்க அம்மா கேட்டாங்க, என்ன படிக்கிறேன்னு சொன்னால் எனக்கு சொல்கிறதுக்கு முடியல. ஆனால் ஆண்டவர் அன்றைக்கி என்ன காட்டினார்னா, இனிமேல் நான் எங்கள் அம்மா முகத்தை பார்க்க மாட்டேன். அடுத்த நாளே எங்கள் அம்மா இறந்துட்டாங்க. அப்போ தான் எனக்கு புரிஞ்சது, ஆண்டவர் எப்படி எனக்கு அவருக்கு முன்னாலேயே காட்டிட்டாரு. பாருங்க, ஆண்டவர் எப்படி அவருடைய ஊழியக்காரங்களை அவங்க ஆயத்தப்படுத்துறாரு பாருங்க. அந்த வசனம் படிக்கும் போதெல்லாம் எனக்கு அந்த சம்பவம் தான் ஞாபகம் வரும். சரி, இப்போ இவங்கக்கிட்ட எல்லாம் பேசிட்டோன்னா எல்லாருக்கும் ஒரே கண்ணீர் அழுகையாயிடுச்சு. அவங்க எபேசுக்கு கடற்கரை வரையாக தான் வந்து பவுலை வந்து கண்ணீரோட வழி அனுப்புகிறாங்க. ஏன்னா இனிமேல் பவுலுடைய முகத்தை பார்க்க மாட்டாங்க. பாருங்கள், ஆண்டவர் பவுல் அவங்களுக்கு ஒரு அற்புதமான ஊழியக்காரனை கொடுத்தாரு. அவங்களுக்காக அவ்வளோ பிரயாசப்பட்டு ஊழியம் செஞ்சார். அதனால அவங்களுக்கு தெரியும் பவுலை இனிமேல் பார்க்க மாட்டோம்னு சொல்லிட்டு அவங்க அழுது கடற்கரை வரைக்கும் வந்து அவனை விட்டுட்டு போகிறாங்க. சரி, இப்போ பிலிப்பின் பவுல் என்ன செய்கிறாரு, சரி இங்கே எபேசிலேருந்து இப்போ இங்கே வராரு. எங்கே வராருன்னா, இவங்க வந்து டயர் இந்த இடத்துக்கு வரோம். இதான் டயர்.
அந்த இடத்துக்கு வராங்க, தீர் பட்டணத்துக்கு வராங்க. சரி, வந்த பிறகு அங்கே 7 நாள் இருக்காங்க. 7 நாள் இருக்கும்போது அங்கே பரிசுத்தாவினுடைய உதவியோட என்னன்னு சொல்லிட்டாங்க, நீ வந்து எருசலேமுக்கு போக வேணாம், இங்கே எருசலேம் இங்கே இருக்கு. அவங்க என்னன்னு சொல்றாங்க, பரிசுத்தாவினுடைய உதவியோட நீ எருசலேமுக்கு திரும்பி போக வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அங்கே போனால் அவருக்கு ஆபத்து, அதனால வேணான்னு சொல்றாங்க. சரி, அங்கே இருந்துட்டு இங்கே செசரியான்னு ஒரு பட்டணம் இருக்கு பாருங்க, இங்கே வராங்க. நெக்ஸ்ட் தீருலேருந்து செசரியாவுக்கு வராங்க. செசரியாவுக்கு வந்த பிறகு அங்கே யார் இருக்காங்கன்னா பிலிப்பு அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறார். அவர் சுவிசேஷகர். பாருங்க, நம்ம வந்து பைபிள் அப்போஸ்தலரில் படிக்கிறோம். அந்த கந்தாகே மந்திரியை வந்து வனாந்தரத்தில் போய் பார்த்து ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லி அவர் ரசிக்கப்பட்டு ஞானஸ்நானம் கொடுத்தவர் தான் அந்த பிலிப்பு. அவர் இருக்கிற இடம் செசரியா. பாருங்க, அவருக்கு 4 பிள்ளைங்க இருக்காங்க, குமார்த்திகள், கல்யாணம் பண்ணல, கன்னியாஸ்திரிகள். இப்போ பவுலோட கூட போனவங்க எல்லாருமே அங்கே செசரியாவில் இருக்க பிலிப்பு வீட்டில் தங்கியிருக்காங்க. பாருங்க, அவங்களெல்லாம் கவனிச்சது யாரு, அந்த பிலிப்புடைய பிள்ளைங்க தான். பாருங்க, அந்த பொம்பளை பிள்ளைங்களாம் என்ன பண்ணியிருப்பாங்க, பவுல் கூட சேர்ந்து வந்தவங்க எல்லாருக்குமே அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, நல்ல முறையில் அவங்க கவனித்து அவங்கள பார்த்துக்கிட்டாங்க. பாருங்க, நமக்கு கூட ஆண்டவர் இந்த சந்தர்ப்பம் கொடுக்குறாரு. ஏசப்பா பிள்ளைங்க நம்ம வீட்டுக்கு வந்தால் நம்ம என்ன செய்யணும், அவங்கள கவனிக்கணும். சரி, இப்போ இதெல்லாம் அவங்க செய்கிறாங்க. அடுத்தது பவுல் எங்கே வராரு, எருசலேமுக்கு வராரு. வாங்க, இங்கேருந்து எருசலேம் இங்கே இருக்குது, இங்கே வந்துட்டார். சரி, இங்கே வந்த பிறகு அவங்க கூட வந்து அந்த செசரியாவில் வந்து சில சீஷர்லாம் வந்திருக்காங்க. அவங்களும் பவுலோட சேர்ந்து அங்கே செசரியாவுக்கு வந்திருக்காங்க. மினசோன் அப்படின்னு ஒரு பழைய சீஷர் இருக்கிறார். அவர் வந்து அவங்கள ஏற்றுக்கொண்டார். இப்போ இவங்க வந்து இங்கே வந்துட்டு எருசலேமில் யாக்கோபு அவங்க அப்போஸ்தலராக இருக்கிறார். அங்கே மற்ற அப்போஸ்தலரும் இருக்கிறாங்க. அந்த யாக்கோபு அங்கே இருக்கார். இப்போ அங்கே இங்கே வந்து பவுல் என்ன பண்ணுறாரு, எல்லாம் அங்கே வந்துட்டு அவங்கக்கிட்ட ஆண்டவர் எப்படி செய்த காரியங்களை சொல்கிறாங்க, விவரித்து புறஜாதியர் இடத்துல எப்படி ஆண்டவர் செய்த காரியங்கள்லாம் சொல்கிறாங்க. ஒவ்வொரு இடத்துலையா எப்படி அவங்க ஆண்டவர் ஏற்றுக்கொண்டாங்க, சபைகள் எப்போ கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு அதெல்லாம் அவங்கக்கிட்ட சொல்கிறாங்க. சொன்ன பிறகு அவங்க எல்லாருமே அதை கேள்விப்பட்டு தேவனை மகிமைப்படுத்தினார்கள் அப்படின்னு போட்டிருக்கு. இப்போ அங்கே பவுல் செய்த அந்த ஊழியத்தில் ஆண்டவரோட நாமம் மகிமைப்பட்டது. இப்போ பவுல் எருசலேமுக்கு வந்து சேர்ந்துட்டார். இதோட அந்த 3வது சுவிசேஷ பிரயாணம் முடிஞ்சிச்சு. பாருங்க, அந்த கடைசியில் முடிவில் என்ன பார்க்குறோம், பவுல் வந்து ஊழியத்தில் ஆண்டவரை மகிமைப்படுத்தினார். பாருங்க, நம்ம கூட பவுல் வாழ்க்கையிலேருந்து என்ன கற்றுக்கணும்னா, ஆண்டவரை நம்ம செய்கிற ஊழியத்தில் மகிமைப்படுத்தணும். பாருங்க, பவுலுக்கு ஆண்டவர் அற்புதமாக தெரிந்து கொண்டார். அவன் சவுலாக இருந்தான், பவுலாக மாற்றி ஆண்டவர் இவ்வளோ பெரிய ஊழியத்தை அவனுக்கு கொடுத்தாரு. பாருங்க, அதே போல் பிள்ளைங்க இன்னும் கூட நீங்கள் இன்னும் ஏசப்பாவை ஏற்றுக்கொள்ளாத பிள்ளைங்க ஆண்டவர்கிட்ட வரணும், அவரை ஏற்றுக்கொள்ளணும். உங்கள் பாவம் மன்னிக்கப்பட்டாதான் ஆண்டவர் உங்களை அவர் பிள்ளையாக மாற்றி உங்களை ஊழியத்தில் உபயோகப்படுத்த முடியும். சரி, பவுல் இதோட 3வது சுவிசேஷம் முடிஞ்சிருச்சு, பிரயாணம் முடிஞ்சிருது. ஆனால் திருப்பியுமா எருசலேம் இங்கே இருக்குது, பாருங்க, இங்கே ரோம் இங்கே இருக்குது. இங்கே வந்து திருப்பியுமா பிரயாணப்பட்டு வர்றாரு. எதுக்காக வராரு, என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த முறை பார்க்கலாம். ஜெபம் பண்ணலாம். எங்களை நேசிக்கிற அன்புள்ள கர்த்தாவே, இந்த அருமையான சாயங்கால வேலைக்காக ஸ்தோத்திரம். பவுலினுடைய 3வது பிரயாணத்தை பற்றி படித்தோம். ஆண்டவரே, எவ்வளோ கஷ்டங்கள் பிரச்சனைகள் இருந்தாலும் பவுல் ஆண்டவரே அருமையாக இந்த இடத்துலலாம் ஊழியம் செய்ததற்காக எழுதி வைத்த உங்களுடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இன்றைக்கும் எங்களுக்கும் அது பிரயோஜனமாக ஆசீர்வாதமாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, பவுலை போல ஆண்டவரே நாங்களும் உங்களுக்கு உண்மையாக ஊழியத்தை செய்ய உங்களுடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த உதவி செய்தோம். உண்மை ஏற்றுக்கொள்ளாத பிள்ளைகள் இருந்தால் ஆண்டவரே உண்மை இரட்சகராக ஏற்றுக்கொள்ள உதவி செய்தோம். ஆண்டவரே, உங்களுக்கு சித்தமானால அடுத்த முறை பவுலுடைய ரோமாபுரி பிரயாணத்தை நாங்கள் படிக்க எங்களுக்கு உதவி செய்தோம். எல்லாவற்றையும் எங்கள் கர்த்தரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தாழ்மையோடு எடுக்கிறோம் பிதாவே, ஆமென். பவுல் எழுதிய நிருபங்களில் 14 நிருபங்கள். பெயனுடைய வேண்டுமானால் பரனருளாலே பகுத்தவைகளை பாடுங்கள். பெயனுடைய வேண்டுமானால் பரனருளாலே பகுத்தவைகளை பாடுங்கள். கீழ்கண்ட நிருபங்களை
பிலிப்பியர் கொலோசையர் 1 தெசலோனிக்கேயர் 2 தெசலோனிக்கேயர் 1 தீமோத்தேயு 2 தீமோத்தேயு தீத்து பிலமோன் நிருபம் 1 தீமோத்தேயு 2 தீமோத்தேயு தீத்து எபிரேயர் நிருபம் பவுல் எழுதிய நிருபங்களில் 14 நிருபங்கள். அடுத்த வாரத்துக்குரிய மெமரி வேர்ஸ் பற்றி பார்க்கலாம். Memory verse for next week. Beginners Proverbs chapter 3 verse 16. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். For tiny thoughts Psalm 145 verse 2. சங்கீதம் 145ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். For KG Matthew chapter 5 verse 13. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். For primary Proverbs chapter 3 verse 22 and 23. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 22-23 வசனங்கள். For juniors Psalm 145 verses 1 to 3. சங்கீதம் 145ஆம் அதிகாரம் 1-3 வசனம் வரை. For inters and seniors Psalm 119 verses 72 to 74. சங்கீதம் 119ஆம் அதிகாரம் வசனங்கள் 72-74 வரை. You can send in your memory verse entries to the displayed number 94444108 or 9840811897. இந்த மெமரி வேர்ஸ் எல்லாம் திரையில் காணப்படுகிற எண்களுக்கு வெள்ளிக்கிழமைக்குள்ளாக ஜெகோஷமா டீச்சர்ஸ்க்கு அல்லது இந்த நம்பருக்கு நீங்கள் அனுப்பலாம். நீங்கள் எல்லாரும் உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். இந்த வசனங்களை மனப்பாடம் செய்து தயவு செய்து உங்கள் வீடியோக்களை அனுப்புமாறு கேட்டுக்கொள்கிறோம். பக்சிங் அங்கிள் ஒரு புத்தகம் எழுதியிருக்காங்க. அது வேர்ட் இன் சீசன் ஃபார் வியரின்னு சொல்ற புத்தகம். அதிலிருந்து நமக்கு சில அறிவுரைகளை, கருத்துக்களை நம்மளோடு கூட பகிர்ந்து கொள்ள போறாங்க. இந்த புக்கு கூட நீங்க எவ்ரிடே இட்ஸ் a டெய்லி ரீடிங், அந்த புக்கை வாங்கி நீங்கள் படிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். Praise the Lord, dear children. We bring greetings to all of you in the precious name of the Lord and Savior Jesus Christ. நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறோம். And we hope that you are watching this online Sunday school program every week. Children, before we go for the class, Anna would like to read a word from the Bible. It's taken from the book of Psalm 78:6. It says, that the generation to come might know them, even the children which should be born, who should arise and declare them to their children. தமிழ்ல படிக்கிற சங்கீதம் 78:6. இனி பிறக்கும் பிள்ளைகளாக பின் சந்ததியார் அதை அறிந்து கொண்டு அவர்கள் எழுப்பி தங்கள் பிள்ளைகளுக்கு அவைகளை சொல்லும்படிக்கு. 5వ వచనంలో ఉంది, రాగల తరంలో పుట్టబో పిల్లలు దాన్ని ఎరుగునట్లును వారు లేచి తమ పిల్లలకు దానిని వివరించినట్లును వీరును దేవుని యందు నిరీక్షణ గలవారి దేవుని క్రియలను మరొక ఉండి. And children, நம்ம கிளாஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி Anna would like to read a word from the Bible. It's taken from the book of Psalms 34:8. It says, "Oh, taste and see that the Lord is good. Blessed is the man that trusteth in him." Children, today we are living in a world which is teaching us many different things. அது என்ன சொல்லி கொடுக்குது அப்படின்னா, blessed is the man that trusteth in the wealth. Blessed is the man that trusteth in money. Blessed is the man that trusteth in education. Blessed is the man that trusteth in other worldly riches. இப்படிதான் நமக்கு சொல்லி கொடுக்குது. ஆனா கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, blessed is the man that trusteth in him. Blessed is the man that trusteth in Jesus Christ. The children, இந்த லெசனை நீங்க தயவு செய்து ரொம்ப நீங்க கத்துக்க வேண்டியமா கெஞ்சிக்கிறோம். கர்த்தர் நல்லவர் என்பதை நீங்கள் ருசித்து பாருங்கள் என்று சொல்லுகிறது. Right? Many a times what happens, children, is we don't go to the Lord and prove his worthiness. நாம் என்ன செய்யறோம்? ஆண்டவர்கிட்ட போறது இல்லை. Instead we go to our cousins, our relatives or wealthy people for any kind of help.
பட் இஃப் யூ ரியலி கோ டு த லார்ட், ஆண்டவரிடத்துல நம்ம சென்று நம்முடைய தேவைகளை சொல்லும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாக நமக்கு உதவி செய்வார். ஓகேவா? இது இதை நான் வந்து சொல்றதுக்கு 2-3 எக்ஸாம்பிள்ஸ் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போறேன். நான் தேவனுடைய தாசன் பகத் சிங் வாழ்க்கையில் நடந்த ஒரு காரியத்தை சொல்ல போறேன். அவர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு முழு நேர ஊழியத்திற்கு வந்த பிறகு அவர் யார் இடத்துலையுமே என்ன பண்ணல, தன்னுடைய தேவைகளை சொல்லல. ஆனா ஒரு தடவை அவருக்கு பசியா இருந்தப்ப அவர் என்ன பண்றாரு, நான் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறேன், என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு நான் இருக்கேன், எங்க ஃப்ரெண்டு வந்து நீ சாப்பிட்டியா நீ சாப்பிட்டியா நீ சாப்பிட்டியான்னு 3 தடவை கேட்டாருன்னா நான் என்ன சொல்றேன், சாப்பிடல அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறாரு, அவங்க ஃப்ரெண்டு கேட்கிறாரு, இவர் சாப்பிடலன்னு சொல்றாரு. உடனே என்ன பண்றாரு, அவங்க ஃப்ரெண்டு சாப்பாடு கொடுக்குறாரு, இவர் சாப்பிடுறாரு. அடுத்த தடவை இதே மாதிரி யோசனை வரும்பொழுது ஆண்டவர் சொல்றாரு, வேர் இஸ் யுவர் ஃபெய்த், உன்னுடைய விசுவாசம் எங்கே என்று கேட்கிறார். தேவனுடைய தாசன் அவருடைய ஆண்டவரோட பாதத்துல விழுந்து மன்னிப்பு கேட்டு, இனிமேல் நான் என்ன பண்ண மாட்டேன், என்னுடைய தேவைகளை மற்றவர்களுக்கு சொல்ல மாட்டேன், நான் ஆண்டவரிடத்துல மட்டுமே சொல்லுவேன் என்று அந்த ஒரு தீர்மானத்தை எடுக்கிறார். Children, we should also learn this great spiritual lesson. Okay, because in this world today, people are all behind other people for favors. மற்ற நபர்களிடத்திலே சென்றால் இது கிடைக்கும் அது கிடைக்கும் என்று இந்த உலகத்தாரை போல விசுவாசிகளும் மாறிவிட்டனர். But let me tell you, if you truly believe in the Lord, ஆண்டவரை நீங்கள் சார்ந்து ஜீவிக்கும் பொழுது, விசுவாசத்திலே நீங்கள் ஜீவிக்கும் பொழுது ஆண்டவர் உங்கள் தேவைகளை நிச்சயமாக நிறைவேற்றுவார் என்ற அந்த சத்தியத்தை என்னால கூற முடியும். In my own life, children, I have witnessed this. I have experienced as to how the Lord is so good to us. Yes, and how He was so good to me when I put my trust in Him. I can give you many examples which happened in my life, but I'm going to give you 2 examples as well which happened in our fellowship. One example was on a convocation day. இது வந்து என்னால நம்பவே முடியாத ஒரு எக்ஸாம்பிள். ஒரு கான்வெகேஷன் டேல என்ன நடக்குது அப்படின்னா வந்து கிச்சன்ல எந்த ஒரு ஐட்டம்ஸுமே கிடையாது, அரிசி பருப்பு எதுவுமே கிடையாது. இது ஏர்லி டேஸ் ஆஃப் நம்மளோட மினிஸ்ட்ரியில் நடந்த ஒரு விஷயம். அன்றைக்கு சண்டே. ஸோ என்ன ஆயிடுச்சு, மீட்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து கிச்சன் ஸ்டஃப்ஸ் வாங்குறதுக்கு எந்த ஒரு காசுமே இல்லை. தேவனுடைய தாசன் எல்டர்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்க, ஜெபம் பண்றாங்க. ஜெபம் பண்ணிட்டு மீட்டிங்கை ஸ்டார்ட் பண்றாங்க. 9:30க்கு மீட்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அரிசி இல்லை, பருப்பு இல்லை, ஒன்றும் இல்லை. நிறைய ஜனங்க உட்காந்துட்டு இருக்காங்க. கான்வெகேஷன்ஸ்னா அவங்களுக்கு தெரியும் எப்படி இருக்கும்ட்டு. மினிமம் ஒரு 1000 பீப்புளாக தாங்க இருப்பாங்க. 10 மணி ஆகுது, 11 மணி ஆகுது. தேவனுடைய தாசன் எல்டர்ஸ் எல்லாம் ஜெபத்திலே இருக்காங்க. இப்போ எல்லாரும் பயப்படுறாங்க. காமன் பீப்புள், காமன் பிலீவர்ஸ், ஆண்டவரை அறியாதவர்கள், அதாவது ஆண்டவரை அறிந்தும் விசுவாசம் இல்லாதவர்கள்னு இது இப்போ சாப்பாடு போடணுமே என்ன பண்றதுன்னு ஒரே பயப்படுறாங்க. ஆனால் எல்டர்ஸ் அண்ட் காட் சர்வன்ட்ஸ் they are just praying. Blessed is the man that trusteth in him. வசனத்தை வச்சு என்ன பண்றாங்க, ஜெபிச்சுட்டே இருக்காங்க. என்ன நடக்குதுன்னா 1 மணி ஆகுது, 1:30 மணி ஆகுது, மீட்டிங் முடிய போகுது. பாத்தீங்கன்னா சர்ச்சை நோக்கி ஒரு பெரிய ட்ரக்ல என்ன வருது, நிறைய சாப்பாடு வருது. என்ன இது ஆச்சரியம், சாப்பாடு வருதுன்னு எல்லாம் அங்க போய் பாக்குறாங்க. யார் பகத் சிங் அப்படின்னு கேக்குறாங்க. உடனே ஒருத்தர் வந்து என்ன பண்றாரு, பகத் சிங் கிட்ட காட்டுறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த ஊர்ல ஒரு கல்யாணம் நடந்தது. அந்த கல்யாணத்துக்காக ஆயிரக்கணக்கானவர்கள் வருவாங்கன்னு நம்பி என்ன பண்ணாங்க, அவங்க சாப்பாடு பண்ணியிருந்தாங்க. ஆனா அன்றைக்கு என்ன நடந்ததுன்னா, அந்த கல்யாணம் நின்று போச்சு. அந்த கல்யாணம் நின்று போனதுனால அந்த கல்யாண வீட்டார் என்ன பண்ணாங்க, ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிட்டு இந்த சாப்பாடை வந்து வேஸ்டா நம்ம கொடுக்க கூடாது, என்ன பண்ணலான்னு சொல்லும் பொழுது ஒருத்தர் வந்து சொல்றாரு, இந்த மாதிரி ஒரு மீட்டிங்ஸ் நடக்குது அந்த சர்ச்சில், அந்த சாப்பாடு அங்கே கொடுத்தா அவங்க சாப்பிடுவாங்க என்று சொல்றாரு. உடனே என்ன பண்றாங்க, அவங்க அந்த சாப்பாடை கொடுக்குறாங்க. கான்வெகேஷன் எக்ஸாக்டா மத்தியானம் 2 மணிக்கு 2:30க்கு முடியுது. அதன் பிறகு என்ன பண்றாங்க, ஜனங்கள்லாம் சாப்பிட்டு திருப்தியாக போயிட்டாங்க. ஸோ மை டியர் சில்ட்ரன், திஸ் இஸ் நாட் சம் மேன்மேட் ஸ்டோரிஸ். இது மனிதர்கள் சொல்லும் ஒரு கட்டுக்கதைகள் அல்ல. இட் ஹஸ் ஹேப்பன்ட் இன் அவர் ஃபெலோஷிப்ஸ். நம்முடைய சபைகளில் நடந்த ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன். ஸோ மை டியர் சில்ட்ரன், as you learn, work hard, you study hard. நீங்கள் கடினப்பட்டு
கஷ்டப்பட்டு படியுங்கள், கஷ்டப்பட்டு வேலை செய்யுங்கள். பட் புட் யுவர் ட்ரஸ்ட் ஒன்லி இன் த லார்ட். அந்த இடத்துல மேல நீங்க ட்ரஸ்ட் வைங்க. எனக்கு இவர் சீட்டு வாங்கி கொடுப்பாரு, எனக்கு அவர் சீட்டு வாங்கி கொடுப்பாரு, எனக்கு இது கிடைச்சிரும், எனக்கு வேலை அங்கே கிடைக்கும், வேலை சிபாரிசு லெட்டர், ஒண்ணுமே நீங்க டோன்ட் வரி அபவுட் இட் மை டியர் சில்ட்ரன். ஐ எம் டெல்லிங் திஸ் டு யூ as a living example. If you put your trust in the Lord, ஆண்டவர் மேலே உங்கள் நம்பிக்கை நீங்கள் வைக்கும் பொழுது, அந்த word says that சிங்கக்குட்டிகள் பட்டினி இருந்து தாழ்ச்சியா இருக்கும், கர்த்தரை தேடி இருக்க ஒரு நன்மையும் குறைபடாது. That verse will come to pass. Every alphabet of that verse will come to pass in your life. Before we complete the class, I would like to read a verse from the Bible. It's taken from the book of Jeremiah chapter 6 verse 16. It says, "Thus saith the Lord, stand ye in the ways and see, and ask for the old paths, where is the good way, and walk therein, and you shall find rest for your souls." எரேமியா 6:16, வழிகளில் நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். తెలుగులో యెహోవా ఇలాగ సెలవిచ్చుచున్నాడు, మార్గంలో నిలిచి చూడుడి, పురాతన మార్గంలో గూర్చి విచారించుడి, మేలు కలుగు మార్గమేదో అని అడిగి అందులోను నడుచుకొనుడి, అప్పుడు మీకు నెమ్మది కలుగును. ఆమేన్. And children, we thank you for joining this online Sunday school session. May God bless you and your families, and may the Lord's name alone shall be exalted. குழந்தைகளே, இந்த ஆன்லைன் சண்டே ஸ்கூல் ஜாயின் பண்ணதுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் நாம் மட்டுமே மகிமைப்படுவதாக. தேவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். It's time to pray for the birthday children and teachers. We'll have a closing prayer followed by birthday song and the benediction. எங்கள் அன்புள்ள இயேசுராஜா, இந்த நல்ல நேரத்திலே உங்களுடைய பாத்தலே இந்த பிள்ளைகளை கொண்டு வந்து சேர்த்ததற்காக நன்றியோடு ஸ்தோத்திரம். நாங்க ஒன்றாக இந்த மாதத்தின் முதல் நாளிலே சேர்ந்து சண்டே சேர்ந்து ஜெபம் செய்ய கொடுத்த கிருபைக்காக உங்களுக்கு நன்றியோடு ஸ்தோத்திரம் செலுத்திக் கொள்கிறோம். எங்களை ஆரோக்கியத்தோடு பலத்தோடு வந்து சேர்த்ததற்காக ஸ்தோத்திரம். நீர் எவ்வளவு அன்புள்ள தெய்வம்ப்பா, ராஜாஜி ராஜா, கர்த்தாதி கர்த்தா, பரம வைத்தியர், எங்களுடைய சிநேகிதன், எங்க கூட இருக்கிறவர், நீர் எங்க தகப்பனாக இருக்கிறீர், எங்களுடைய கருத்தை பிடித்து கொண்டு நடத்தி கொண்டு இருக்கிறீர். இவ்வளவு பெரிய தெய்வம் பரலோகத்திலிருந்து பூலோகத்துக்கு வந்து சிலுவையில மரித்து உங்களுடைய அமூல்யமான ரத்தத்தை எங்களுக்கு கொடுத்து, அதனாலே எங்களுடைய இருதயங்களில் இருக்கிற பாவத்தை எல்லாம் கழுவி எங்களை பரிசுத்தமாக்கி உங்களுடைய பிள்ளைகளாக்கி கொண்டீரே. உமக்கு நன்றியோடு ஸ்தோத்திரம். இந்த பிள்ளைகளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரம். நீர் எங்களுடைய இருதயங்கள்ல வசித்து எங்களை நடத்தி கொண்டு வருவதற்காக ஸ்தோத்திரம் செலுத்திக் கொள்கிறோம். இந்த நல்ல நேரத்திலே எங்க பிள்ளைகளுடைய சொல்லப்படுகிற சண்டே கிளாஸ்ல சொல்லப்படுகிற பாடங்கள் நல்லா அவங்க உட்கொள்ளணும், அது அவர்களுக்கு நன்றாக புரியணும். கொடுக்கப்படுற வசனங்கள் உற்சாகமூட்டும் வசனங்களாக இருக்கணும். அவங்க தங்களை தாம் சரிப்படுத்திக் கொள்ளுகிற வசனமாக இருக்கணும். நீரே சகாயம் செய்யும், உங்களுடைய கிருபை காண்பியும். இங்க நடக்கிற VBS ஜெகோவா ஷாமால 6ஆம் தேதியில இருந்து 10ஆம் தேதி வரைக்கும் நடக்கிற VBS நீரே ஆசீர்வத்து தருவோம் என்று கேட்கொள்கிறோம். இந்தியாலையும் சென்னையிலையும் நடக்கிற, தமிழ்நாட்டிலும் நடக்கிற VBS எல்லாத்தையும் நீரே ஆசீர்வத்தாரும். எங்க நடுவில் இருக்கிற இந்த சின்ன பிள்ளைகளை நம்முடைய காயப்பட்ட கருத்துல வைக்கிறோம் சுவாமி. அவங்களுக்கு கொடுத்த புது வருஷத்துக்காக ஸ்தோத்திரம். ஹேனா யக்ஷிதாக்காக நன்றியோடு ஸ்தோத்திரம். சிஸ்டர் ரேச்சல் ராஜசேகரனுக்காக ஸ்தோத்திரம். ஜான் பனியனுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரம் செலுத்திக் கொள்கிறோம். ஆரோக்கியத்தோடு பலனோடு இருக்கட்டும். தீர்காயுஷு, சந்தோஷம், சமாதானம் தாரும். அவங்க செய்யற வேலையில படிப்புல அவங்களுக்கு நீரே கிருபையா இருந்து அவர்களை காத்துக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். எங்க பிள்ளைகள் எக்ஸாம்ஸ் எழுதியிருக்கிறாங்க. 1st ஸ்டாண்டர்ட் டு 12th ஸ்டாண்டர்டு எல்லாரும் எங்க பசங்க எல்லாம் பாஸ் ஆகணும். எந்தெந்த கிளாஸ்ல அட்மிஷன் வேணுமோ அந்த கிளாஸஸ்ல எல்லாம் அட்மிஷன் அவங்களுக்கு கிடைக்கணும். ஃபீஸ் கட்ட வேண்டிய காசு பெற்றோர் கையில நீரே தாங்க. பெற்றோருக்கு இருக்கிற பாரமெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். எங்க பிள்ளைகளும் உண்மை பற்றி கத்துக்கொண்டு உங்களுடைய பிள்ளைகளாக ஜீவித்து பெற்றோருக்கும் சங்கத்துக்கும் சந்தோஷம் கொண்டு வரும் பிள்ளைகளாக இருக்க நீரை கிருபை தர வேண்டும் என்று உண்மை கெஞ்சி மன்றாடி கேட்டுக்கொள்கிறோம். அப்பா, இன்னும்
நீட் எக்ஸாம் எழுதுறவங்க, அப்புறம் ப்ரொஃபஷனல் கோர்ஸ்ல எக்ஸாம்ஸ்க்கு அப்பியர் ஆகுறவங்க, அவங்க போறவங்க எல்லாருக்குமே நீரை சகாயம் செய்ய வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடி கேட்டுக்கொள்கிறோம். பப்ளிக் எக்ஸாம் எழுதிருக்க பிள்ளைகளுக்கும் நல்ல ரிசல்ட்ஸ் தந்து யாவரையும் சந்தோஷம் ஊட்டி அவர்களுக்கு நல்ல இடங்கள்ல சீட் கிடைக்க கிருபை தாரும். ரக்ஷகா, ஜெருசலேம்லயும் எங்க சர்ச்லயும் நீரை சமாதானத்தை தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். சமாதான பிரபு சுவாமி நீரை சமாதானத்தை தாரும். அப்புறம் இந்த இடங்கள்ல நடக்கிற அநேக விதமான அநேக பிள்ளைகள் எல்லாம் சாவடிக்கப்படுறாங்க, பெற்றோரை இழந்து போறாங்க, குழந்தைங்களை இழந்து போறாங்க. அவங்க யாருக்கும் கூட நீரை கிருபை தந்து ஆதரியும் சுவாமி. அப்ப மணிப்பூர்ல, ஸ்ரீலங்கால, இன்னும் எங்கெங்க இந்த மாதிரி யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிறதோ, யுக்ரைன், ரஷ்யா, இந்த இடங்கள் எல்லாம் நீரை கிருபை காண்பிக்க வேண்டும் என்று உங்களை கெஞ்சி கேட்டுக்கொள்கிறோம். அப்பா, முக்கியமாக இந்த பயங்கரமான வெயில இருந்து எங்க பிள்ளைகளை காத்துக்கொள்ள வேண்டும் என்று நீரே எங்களுக்கு நிழலாகவும் இருந்து காத்துக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். எங்க பிள்ளைகளை காத்துக்கொள்ள எந்த விதமான வியாதி எங்க பிள்ளைகளுக்கு பரவிடாதபடி நீரை காத்துக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அப்பா, எங்க நடுவில் சிக்கா இருக்கிறவங்களையும் உங்களுடைய பாட்டாண்ட கொண்டு வந்து வைக்கிறோம். சிஸ்டர் சாந்தி எபினேசரை உங்களுடைய கருத்துல வைக்கிறோம். அவங்களுக்கு கம்ப்ளீட் அண்ட் ஸ்பீடி ரிகவரி தர வேண்டும் என்று உங்களை கெஞ்சி மன்றாடி கேட்டுக்கொள்கிறோம். பலப்படுத்தும். வைஷாலி உங்களுடைய கருத்துல வைக்கிறோம். கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் அந்த குழந்தைக்கு நடந்திருக்கும் சுவாமி. அது சக்சஸ்ஃபுல்லா நடந்து சீக்கிரத்துல தாயும் பிள்ளையும் ரிகவர் ஆக நீரே சகாயம் செய்யும். சிக்கா இருக்கிற லீடியா, யாகேஷ், அப்புறம் சிஸ்டர் ரெபேக்கா ஆண்டர்சன், சிஸ்டர் லிசி ராஜன், சிஸ்டர் ரத்னா, சிஸ்டர் ஹெலினா ஜோனா, அப்புறம் சூசன்னா, இவங்க யாவரையும் கூட உங்களுடைய பாத்திரங்களை கொண்டு வந்து வைக்கிறோம். உங்களுடைய கிருபை இருக்கட்டும் அப்பா. இது மட்டுமல்ல, இந்த உலகத்தில் அநேக ரகமான குழப்பங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கு. எங்க தேசத்துலயும் எங்களுக்கு இந்த எலெக்ஷன் டைம்ல இந்த எங்க பாரத தேசத்தை, இந்தியாவை நன்றாக ஆளுகை செய்யும் லீடர்ஸை எங்களுக்கு கொண்டு வர வேண்டும் என்று, நியாயமாக ஆளுகை செய்யும் லீடர்ஸை கொண்டு வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். கல்ஃப் கண்ட்ரீஸ்ல இருக்கிற ஃபிளட்ஸ், அதனால் கஷ்டப்படுகிற யாவரையும் நீரை காத்துக்கொள்ளும் அப்பா. இவ்வளவு சடனா இந்த மாதிரி பயங்கரமான காரியங்கள் எங்களுக்கு நடந்து கொண்டிருக்கும் பொழுது அவ்விதமான விபத்திலிருந்து எங்களை நீரே தப்புவிக்க வேண்டும் என்று உண்மை கெஞ்சி மன்றாடி கேட்டுக்கொள்கிறோம். உங்களுடைய பிரசன்னம் எப்பொழுதும் எங்களுக்கு துணையாக இருந்து வழிநடத்த வேண்டும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கேட்டுக்கொள்கிறேன் சுவாமி. ஆமென். Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday, dear children. Happy birthday to you. May God bless you, dear. May God bless you, dear. May God bless dear children. May God bless you, dear. Happy birthday to you. Only one will not do. Take the gift of salvation, and you will have to. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவினுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அந்யோன்ய ஐக்கியமும் நம்ம அனைவரோடும், விசேஷமாக சிறுபிள்ளைகள் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கூட இருப்பதாக. ஆமென். We thank and praise the Lord for the wonderful time Lord has given us this day. உங்களை எல்லாருக்கும் நன்றி செலுத்துகிறோம். யாரெல்லாம் பங்கு பெற்றீர்களோ அவர்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். மறுபடியும் அடுத்த வாரம் இதே நாளில் நாம் மீண்டும் சந்திப்போம். Praise the Lord.